நான் வந்து டெய்லராக ஒர்க் பண்ணுறேன். அவங்க வந்து அளவு கொடுக்குறாங்க, அளவு எடுத்து தைங்க, அப்போ தான் ஃபிட்டாக வேணும், ஃபிட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம அளவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுவும் இல்லாமல் அநாகரிகத்தை வந்து நாகரிகமாக தைச்சுதாங்க. லோ நெக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி ஜன்னல் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம செய்யலாமா? அளவு எடுக்கலாமா? இவங்க இப்போ பண்ணுற அநாகரிகத்தை நம்ம தொண போகிற குற்றம் வருமா? மார்க் அடிப்படையில் பதில் சொல்லுங்கள். அதாவது தையல் தொழில் செய்யும் பொழுது பலவிதமான மாடலில் வந்து என்ன செய்வாங்க, தச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி மாடல் என்ன இருக்கும்னா, பெண்கள் ஜாக்கெட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், முதுகில் ஜன்னல் வச்சு தாங்க, ஜன்னல் மாதிரி கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி முதுகில் ஒரு 2 இன்ச்சுக்கு தான் இருக்கும், வணங்குதா, 3 இன்ச்சு அகலத்துக்கு வச்சு என்ன செய்யுங்க, மற்றதெல்லாம் தெரிகிற மாதிரி தைச்சு தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இப்படிலாம் அணியக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அணியக்கூடாதுன்னு சொல்லும்போது அது மாதிரி நம்ம என்ன செய்யலாமா, தைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதில் வந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, அனுமதிக்கப்பட்டதும் அனுமதிக்கப்படாததும் கலந்து இருக்குமையானால் எதுலையாவது நம்ம வந்து அனுமதிக்கப்பட்டதை கவனத்தில் கொண்டு அதை செஞ்சு கொடுக்கலாம். 100% அனுமதி இல்லாத ஒன்றை தான் நம்ம செய்யக்கூடாது. இப்போ நம்ம தேங்காய் விற்கிறோம், தேங்காயை வந்து சட்னிக்கு வாங்கிட்டு போவாங்க, சாமிக்கு உடைக்கிறதுக்கும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ சாமிக்கு உடைக்கிறான்னு விற்கலாமா, நான் சட்னிக்கு விற்க போய் நான் சட்னிக்கு அடிப்படையாக வச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட வேண்டியதான். அவன் தேங்காயை போய் சாமி கொடுத்து எனக்கு என்ன, தேங்காயை திங்கிறதுக்கு வச்சு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்னிக்கு, குழம்புக்கு, பிரியாணிக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிற வேண்டியதான். பொருளை வந்து 2க்கு பூ விற்கிறோம், தவறானதுக்கும் கொண்டு போய் போடுவாங்க, ஒரு கல்லுக்கு கொண்டு போய் போடுவாங்க, ஒரு பெண்ணு அழகுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஒரு நறுமணத்துக்கு வச்சுக்கிடுவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுறேன்னா நாங்கள் வந்து நல்ல காரியத்துக்கு உள்ள ஒரு பொருள் அவன் போய் கெட்டதுக்கு பயன்படுத்தினா நாங்கள் அதை கருத மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம். மார்க்கத்தில் 2க்கும் இருக்குல்ல, அறவே சாராயத்தை வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கு 2லாம் இல்லை. சாராயம்னா சாராயம் தான், விற்கக்கூடாதுன்னு விற்கக்கூடாது தான். அது மாதிரி போயிடும். கத்தி விற்கிறீங்க, கத்தி நல்லதுக்கும் யூஸ் ஆகலாம், கொலையும் செய்யலாம், ஒரு காய்கறி நறுக்கலாம். நம்ம கத்தி விற்கிறோம், நீ எப்படி கத்தி விற்கிற, கொலைக்கு பயன்படுறத கேட்கக்கூடாதுங்க, காய்கறி நறுக்க பயன்படுமலப்பான்னு கேட்கலாம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யுதா மார்க்கத்தினுடைய அளவுகோல். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு அளவுகோலில் நமக்கு பல உதாரணங்கள் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பட்டாடை வந்து அன்பளிப்பாக வருது, பட்டு துணி அன்பளிப்பாக வருது. இது பட்டு அணிஞ்சவன் வந்து மறுமையில் உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ வச்சுக்கேங்கிறாங்க. அவர் அழுகுறாரு, மறுமையில் ஒன்றும் கிடைக்காது, இன்றைக்கி அது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நான் உனக்கு தெரிலப்பா, நீ உனக்கு யாராவது முஸ்லீம் அல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுத்துக்க, வீட்டில் யாருக்காது, நமக்கு தானே அனுமதி இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு போய் முஸ்லீம் இல்லாத அவருடைய சகோதரருக்கு அதை கொடுத்தாருன்னு வருது. அப்போ வந்து அது மொத்தமாக தடுக்கப்பட்டதில்லை, ஒருவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ஒவ்வொருக்கு தடை இருந்தாலும் அவருக்கு அனுமதி இருக்குல்ல, அவர் கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறது நிறைய இதுக்கு ஆதாரம் இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த ஒரு அடிப்படையை கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஒரு தையலில் துணி தைக்கிறாரு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுக்கிறதே மார்க்கத்தில் தடையா, வீட்டுக்குள்ளே போடுற அனுமதி தானே. தடை வந்து வெளியே வந்து அந்நிய ஆணுங்களை காட்டுறதுனால தான் தடையாகுதே தவிர, இந்த மாதிரியான ஜன்னல் ஜாக்கெட்டை வந்து புருஷனுக்கு முன்னாடி பொம்பளை போட்டால் தப்பா, புருஷனோடு இருக்கும் பொழுது போட்டுக்கிட்டு இருந்தால் தப்பான்ட்டேன். நீ அதுக்கு மேலே போட நீ போடாமல் வந்து நான் என்ன செய்கிறது, அதை நீ உள்ளாடையை போய் வெளியாடையை போட்டுட்ருக்கிற. இந்த ஜாக்கெட்லாம் எதுக்கு உள்ளது, உள்ளாடைக்கு தான் பொருத்தமான ஆடை. இந்த ஜாக்கெட் நம்ம நாட்டில் போடுறாங்களே, இது எல்லாமே என்னது, வீட்டுக்குள்ளே உள்ளாடையாக போட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம், பனியன் சட்டி மாதிரி பயன்படுத்த வேண்டிய விஷயம். இவங்க அதையே சட்டை மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க இருக்கத்தனோ நான் என்ன பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸே தப்பா, ஏன் வெளியே வர்றதானப்பா தப்பு, நீ தப்பாக பயன்படுத்தினா நான் என்ன செய்கிறது. நம்ம சரியான தௌஹீதில் புர்காவை எல்லாத்தையும் பேணக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி மனைவிமார்கள் சட்டை போட்டு கணவனோட இருக்க தப்புன்னு சொல்கிறோமா, வீடுகளில் அந்த மாதிரி பெண்கள் மத்தியில் இருக்கிற நம்ம தப்புன்னு சொல்கிறோம். வெளியே வரும்போது அப்படி காட்டாதீங்க, அதுதான் தடை உங்களுக்கு. நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் என்ன செய்யலாம், தச்சு கொடுக்கலாம், அதில் வந்து தப்பே கிடையாது. மார்க்கம் தடுத்திருக்கிற மாதிரி வருதான்னு பாருங்கள் முழுசாக. ஒரு 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 இடத்துல அனுமதிக்கப்பட்டதை ஒரு இடத்துல தடுக்கப்பட்டுச்சுன்னா அவன் தப்பு பண்ணுறான். பெண்களை அளவு எடுக்கிறது சொல்கிறாரு, அளவு எடுக்கிறதுல என்பது வந்து என்ன தொடவலாம் வேண்டியிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மனைவி சகோதரி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அளவு எடுக்கிறது தான் அது சரியான முறை. Allah